7 days 7 breakfast series டே 2 இன்னைக்கு டம்ளர் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டு பொரிஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதையும் ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை இதை போட்டு சாட்டே பண்ண பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீராவும் பெப்பரையும் க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணி 1 மினிட்டுக்கு தாளிச்சிட்டு அசைடாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் 2 கப்பு இட்லி மாவு, 1/2 கப் கோகனட் திருவுனதை ஆட் பண்ணிவிட்டு இந்த தாளித்து வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. நான் சின்ன பவுலாக எடுத்ததுனால எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, நீங்கள் பெரிய பவுலாக எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டம்ளர் எல்லாம் நெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் கிட்டே டம்ளர்ஸ் அவ்வளோ இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்ன பவுலில் கூட இந்த இட்லியை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை 3/4 ஃபில் பண்ணி நல்லா ஹீட்டாக இருக்க இட்லி பாத்திரத்துலையோ இல்லை ஸ்டீமர்லேயோ வச்சு 15 to 20 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா இந்த இட்லி செம்ம சாஃப்டாக ரெடி ஆகிடும். இந்த இட்லி எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிப்பீங்கன்னா ஒரு நைஃபோ இல்லை டூத் பிக்கோ போட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது ஒட்டாமல் வரணும். அதுதான் இதோடைய கரெக்ட் கன்சிஸ்டன்சி. 1 மினிட் சைடாக எடுத்து வச்சுட்டு சைடில் நைஃபை விட்டு ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த இட்லியை இன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக வரும். அப்போ தான் இட்லி செமையாக இருக்கும். இதை பொடி சட்னி சாம்பாரோடு சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். குக் வித் லவ், சர்வ் வித் தட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.